வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம மார்க்கெட்டில் இப்போ புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் நெக் பேண்டை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அட்வான்ஸ்ட் மீன்ஸ் ஃப்ளாக்ஷிப்பும் ப்ரீமியமும் சேர்ந்தால் எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரகத்தில் தாறுமாறான, அதாவது டெக்னாலஜியை ஃபுல்லாக பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு நெக் பேண்டை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் அல்ட்ரா லோ லேட்டன்சி மோட் இருக்குது, இஎன்சி சிப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு புரிகிற பாயிண்டில் சொல்ல போனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அதாவது இந்த கிறிஸ்மஸ் டைமில் ஒரு நல்ல ஒரு இயர்பட் வாங்கணுங்கிற ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதை தண்ணிக்குள்ளாடி முக்க போகிறோம், அதுலேயும் பாஸ் ஆனால் மட்டும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். அதாவது ஆல்பம் வியூ டைப்பில் தந்திருக்காங்க. பேக்கை ஒரு வழியாக பிரித்தோம்னா இங்கே பாருங்கள், டாப்பில் நெக் பேண்ட் இருக்குது, கீழ் பகுதியில் ஒரு குட்டி பேக் இருக்குது. குட்டி பேக்கை அப்புறமா பார்த்துடலாம். நெக் பேண்டை பாருங்கள், ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். அதாவது இதை பார்க்கும்போதே புரியும், உங்களுக்காக ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பார்த்து ரொம்ப நாளாக வடிவமைத்து டிசைன் பண்ணி உருவாக்கினா எந்த மாதிரி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நமக்காக பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ளாக்ஷிப்பு திறமையாக கையாண்டிருக்காங்க. அது நார்மல் நெக் பேண்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க, தாறுமாறாக இருக்குது. இந்த நெக் பேண்டை தவிர அந்த குட்டி பேக்கை நான் உங்களுக்கு பிரிக்கிறேன். குட்டி பேக்கை பிரிக்கும்போது இதற்கான யூசர் மானுவல், 6 months கேரண்டி கார்டு, டைப் சி சார்ஜிங் கேபிள், இயர் டிப்ஸ், அதுக்கப்புறம் காதுக்கு வந்து ஒரு குக்கி மாதிரி வரும். அதில் வந்து ஒரு பேர் ஆஃப் இயர் ஹூக் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. நெக் பேண்டை பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அதாவது ப்ரீமியமும் ஃப்ளாக்ஷிப்பும் மிக்சிங்கில் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதை தயவு செய்து பட்ஜெட் ரேட் ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா டெக்னாலஜி வைஸும் சரி தான், டிசைன்ஸ் வைஸும் சரி தான், எல்லாமே பிரம்மாண்டமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ பட்ஜெட் பிரியர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா 1000 ரூபாய்க்கு கீழே வருமா எதிர்பார்ப்பாங்க. அதை எதிர்பார்க்காதீங்க. ஆனால் இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரியன் வாட்ச் பார்த்துருப்பீங்க, அது மேலே நிறைய க்ரேஸு. அந்த வாட்சை வந்து இன்றைக்கும் வாங்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. ஏன்னா கிடைக்காது, அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவே ரியல்மி இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 6000 ரூபாய் இல்லைனா 4000 ரூபாய் மதிப்பு செட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் பட்ஜெட் ரேட்டில் வாங்கிக்கலாம், அதாவது 2000 ரூபாய்க்கு உள்ளாடி வாங்கிக்கலாம். அப்படி என்ன விஷயங்கள் இதில் என்னென்ன பிரம்மாண்டமாக தந்திருக்காங்க அதை நம்ம பார்த்துப்போம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக நிறைய ஐடியா கிடைக்கும். ஒரு பெஸ்ட்டான ஒரு இயர்பட் வாங்கணுங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இதுக்கப்புறமா நெக் பேண்ட் உங்களுக்கு மேக்னெட்டிக் டைப்புன்னு சொல்லியிருந்தேன், அது யூனிக்காக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் நிறைய நெக் பேண்ட் பயன்படுத்தியிருக்கிறேன். இதில் ஒரு யூனிக்னஸ் தெரியுது. அதாவது டச்சில் இருக்கும்போது உங்களுக்கு ஆஃபில் இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அலர்ட் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வரும். அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதோட வித்தியாசங்கள் வந்து உங்களுக்கு புரிய வரும். அந்த மாதிரி ஒரு வினோதமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் டிசைன்ஸ் வைஸ் பார்க்கும்போது குவாலிட்டி வைஸில் எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது, பக்காவாக பண்ணியிருக்காங்க. பட் வரக்கூடிய ஏரியா, அதாவது இயர்பட் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியில் எந்த வித குறையும் சொல்ல முடியாது. எவ்வளோ அட்வான்ஸ்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அட்வான்ஸாக தந்திருக்காங்க. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாட்டுக்கெலாம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கு, மைக் ரொம்ப நல்லாயிருக்கு, எந்த குறையும் கிடையாது. டிடிஜி இந்த விஷயத்துக்கெல்லாம் டபுள் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை உறுதி பண்ணுறதுக்கு, அதாவது இந்த டபுள் சர்டிஃபிகேஷன் உறுதி பண்ணுறதுக்கு தண்ணிக்குள்ளாடி நம்ம முக்க போகிறோம். இனி வாட்டர் டெஸ்டிங் பாருங்கள், பார்த்துட்டு இது பாஸ் ஆனால் மட்டும் வாங்கிக்கோங்க. தென் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நீங்கள் வந்து அமேசான் மூலிமாவோ இல்லை ஆஃப்லைன் ஸ்டோர் மூலிமா வாங்கும்போது 2000 ரூபாய் வரும். இந்த டெஸ்டிங் பார்த்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு கொடுக்குறேன். அந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 400 ரூபாய் பக்கத்தில் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். நண்பா, இனி வாட்டர் டெஸ்டிங் பண்ணிடலாம். என்ன பண்ணிக்க போகிறோன்னா, நெக் பேண்டை தண்ணிக்குள்ளாடி முக்கிக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் உள்ளாடி இருக்கட்டும். டைமை பாருங்கள், டைமை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். டைமை பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம முக்கினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பார்த்துக்க போகிறோம். முக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பொதுவாக நெக் பேண்டு நம்ம தண்ணியில் வேணும்னு சொல்லிட்டு போட மாட்டோம். இன்கேஸ் தவறுதலாக கீழே விழுந்துடுச்சுன்னா உடனே எடுத்துருவோம். ஒரு 10 நிமிஷம்லாம் தண்ணிக்குள்ளாடி இருக்காது. இதுக்கு IPX5 ரேட்டிங் தான் தந்திருக்காங்க. இது ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட்னால தண்ணிக்குள்ளாடி ஒரு 10 நிமிஷம் தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த நம்பிக்கையில் தான் ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட்னால தான் முக்கிய இருக்கிறேன். பார்க்கலாம்.
ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் பாருங்கள். ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் வாங்க தேவை கிடையாது, வாங்காதீங்க. நண்பா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். டைமை பார்த்துப்போம். இங்கே பாருங்கள், ஃபோனை பாருங்கள், டைமை பாருங்கள். அதான் 10 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகிடுச்சு. இனி நம்ம தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதோட உயிர் இருக்கா இல்லை செத்து போயிடுச்சான்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், வெளியே எடுத்ததுக்கப்புறமா மேக்னெட் லாட்சை டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வைப்ரேட் ஆகுது, உயிர் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனில் இருந்துச்சுன்னா எல்இடி இண்டிகேஷன் கொடுக்கும், அதை நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக தெரியுது. உங்கள் வீடியோவில் எப்படிங்கிறது தெரியல, ஆனால் எல்இடி வந்து பிரகாசமாக உங்களுக்கு தெரியுது. இங்கே பாருங்கள், ஒர்க்கிங் தான். தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் தாக்கு பிடிக்கும், அந்த நம்பிக்கை இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ளாக்ஷிப் ப்ரீமியம் சேர்த்து வந்து எல்லா ப்ராடக்ட்லேயும் வராது, இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சீப்பாக வாங்கிக்கலாம். சாமானிய மக்களும் இந்த மாதிரி ப்ரீமியம் ப்ராடக்ட் அனுபவிக்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் இங்கே அடுத்தது பாருங்கள். நண்பா, வாட்டர் டெஸ்டிங் பார்த்துருப்பீங்க. டிடிஜியோட டெஸ்ட்டுக்கு இது வந்து ரிசல்ட் பாசிட்டிவ் தான், எந்த பிரச்சனையும் வரல. இது வந்து உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து பிளாக்கு, அப்புறம் கோல்டு. சிலருக்கு வந்து கோல்டுனா பிடிக்கும். உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே பை லிங்க் வந்து கொடுக்குறேன். இன்னொரு விஷயம், நீங்கள் டேரெக்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், கீழே இருக்கக்கூடிய பை லிங்க் மூலிமா வாங்கிக்கலாம். டேரெக்டாக வாங்குறதுக்கு www.cardquick.in இந்த இணைய பக்கத்துக்கு போனதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். அதில் ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே நெக்பேண்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணும்போது எக்கச்சக்கமான நெக்பேண்ட் வரும். அதில் ஃப்ளெக்ஸ் டச் எங்கே இருக்குங்கிறத பாருங்கள். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 1999 ரூபா காமிக்கும். இது வந்து எங்கே போனாலும் இந்த ப்ரைஸிங்கில் இருக்கும். இது வந்து டிடிஜி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். இது தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு என்ன கோல்டு வேணுமா பிளாக் வேணுமாங்கிறத தேர்வு செஞ்சதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் வரும். கூப்பன் கோடை வந்து பதிவு செய்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வரும். அந்த கூப்பன் கோடு பாக்ஸில் டிடிஜி 400 டிடிஜி 400ன்னு நம்ம கூப்பன் கோடை என்டர் பண்ணிங்கன்னா 400 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் 1599 ரூபாய்க்கு ஒரு 4000 ரூபா பட்ஜெட்டில், அதாவது வேறு பிராண்ட்னா 4000 ரூபா பட்ஜெட்டில் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பட்ஜெட்டை வந்து நீங்கள் 1599 ரூபாய்க்கு அனுபவிக்கலாம். தேவைப்படுறவங்க வாங்கிட்டு பைக் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே வரும். பேமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும். வித்தின் 3 to 4 டேஸுக்குள்ளாடி உங்கள் கையில் பொருள் வந்து இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ட்ராக்குங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருப்பாங்க. அதுக்குள்ளாடி போனீங்கன்னா உங்கள் ஆர்டர் நம்பர் அப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா எந்த கொரியர் மூலிமா ஷிப் பண்ணாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கும். நீங்கள் கொரியரோட அஃபிஷியல் சைட்டில் அந்த ட்ராக்கிங் ஐடியை போட்டு பார்த்தீங்கன்னா எங்கே வந்துட்டுருக்குங்கிறத நீங்கள் பார்த்துடலாம். இந்த கிறிஸ்மஸ் டைமில் ஒரு சிறப்பாக A1 குவாலிட்டியில் ஒரு நெக் பேண்ட் வாங்கக்கூடிய ஐடியாவில் இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு சிறப்பான ஒரு நெக் பேண்ட். கிட்டத்தட்ட ஓரியான்ங்கிற வாட்ச் வந்து நிறைய பேர் க்ரேஸ் ஆனாங்க, அதுக்கு அடிமையாக கூட ஆகிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வினோதமான ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு தான் இந்த நெக் பேண்ட். இதுக்கப்புறமா இயர்பட்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு இயர்பட் இருக்குது. நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக அதை ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா 13,000 ரூபா பட்ஜெட்டில் வரக்கூடிய ஸ்கல் கேண்டில் வரக்கூடிய ஒரு ஃபியூச்சர்ஸோட ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் ஒரு வீடியோ பண்ணுறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் எந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.